உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இஷ்டோ விசிஷ்ட சிஸ்டேஷ்ட சிகண்டி நகு ஷௌருஷ குரோதக குரோதகிருத் கர்த்தா விஸ்வபாகிர் மகிதர. தரும் பொருள் அனைத்தையும் விரும்பி ஏற்பவனை, கருவில் பொதிவதில் மிக்கார் இல்லாதவனை, அருள்நெறி குணத்தால் நெருங்க முடிபவனை, சிகண்டி எனும் மயிலிறகு அணிந்தவனை, மாய தலைகளை கட்டும் நகூஷனை, விரும்பின பொருளை வாரித் தருபவனை, சினம் நீக்கினார் தெய்வம் அறிவார் என்பதால் அடியவர்களின் சினத்தை சிதைப்பவனை, உலகை தந்து உதவுபவனை, புவியை தாங்கும் மகீதரனை மனம் முழுக்க நிறைத்து பூஜிக்கும் பக்த சிரேஷ்டராக அக்ராய சாஸ்வத கிருஷ்ணோ லோகிதாக்ஷ பிரதர்தன பிரபூதஸ் திரிககுப் தாம பவித்ரம் மங்களம் பரம். புலன்களாலும் பொறிகளாலும் புலப்படாதவனை, பக்தர்கள் நினைத்த மாத்திரத்தில் மனதில் புகுந்து காட்சி அளிப்பவனை, நலம் தரும் ஆனந்த சக்தியாய் இருப்பவனை, சிவந்த கண்களை உடையவனை, எங்கும் நிறைந்தவனை, முக்காலமும் அறிந்தவனை, தூய்மையானவனை, மங்களம் தருபவனை, இன்னிசை குரலில் மெல்லிசையாய் பாடி பாத சேவனம் செய்பவராக மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மா மனிதராக மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டுகால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் உற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு செயல்படுத்தியுள்ள வளர்ச்சி பணிகள், நிறைவேற்றப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள், சங்கராபுரம் தொகுதிக்கான வரையறை ஆகியவை பற்றிய பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. விழுப்புரம் மாவட்டத்தில் 2011ஆம் ஆண்டு முதல் இதுவரை செயல்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு நலத்திட்ட உதவிகள், வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் பெண்கள் முன்னேற்ற திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்த குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். 2011ஆம் ஆண்டு முதல் இதுவரை விழுப்புரம் மாவட்டத்தில் 7,69,523 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா 20 கிலோ அரிசி வீதம், 15,390 மெட்ரிக் டன் விலையில்லா அரிசியும், அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் 1,19,389 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா 35 கிலோ அரிசி வீதம், 4,179 மெட்ரிக் டன் விலையில்லா அரிசியும் வழங்கப்பட்டுள்ளது. சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் 8,99,948 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 560 கோடியே 28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கோதுமை மாவு, பாமாயில், துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு ஆகியவை மலிவு விலையில் விநியோகிக்கப்பட்டுள்ளன. 1 கிலோ சன்னரக அரிசி 20 ரூபாய்க்கு வழங்கும் திட்டத்தின் கீழ் 20,492 குடும்பங்களுக்கு 5,12,300 ரூபாய் மதிப்பிலான அரிசி வழங்கப்பட்டுள்ளது. 16 கோடியே 39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4,618 விலையில்லா கறவை பசுக்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவை 4,425 கன்றுகளை ஈன்றுள்ளன. இத்திட்டத்தால் நாள் ஒன்றுக்கு கூடுதலாக 30,000 லிட்டர் பால் உற்பத்தியாகிறது. இதன் வாயிலாக 92 பால் கூட்டுறவு சங்கங்கள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளன. 39,435 குடும்பங்களுக்கு தலா 4 ஆடுகள் வீதம் 51 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 1,57,740 விலையில்லா ஆடுகள் வழங்கப்பட்டுள்ளன. இவை 2,45,126 குட்டிகளை ஈன்றுள்ளன. 1,158 கிராமங்களில் உள்ள 4,55,745 இல்லத்தரசிகளுக்கு 192 கோடியே 69 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டுள்ளன.
பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு 69 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 49,534 விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. 11ஆம் வகுப்பு பயிலும் 57,143 மாணவ மாணவிகளுக்கு 17 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. படித்த ஏழை பெண்களுக்கு 25,000 ரூபாய் நிதி உதவியுடன் தலா 4 கிராம் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 20,305 பயனாளிகளுக்கு 50 கோடியே 87 லட்சத்து 50,000 ரூபாய் நிதி உதவியும் 24 கோடியே 36 லட்சத்து 60,000 ரூபாய் மதிப்பிலான 81.22 கிலோகிராம் தங்கமும் வழங்கப்பட்டுள்ளது. பட்டம் அல்லது பட்டயம் படித்த ஏழை பெண்களுக்கு 50,000 ரூபாய் நிதி உதவியும் தலா 4 கிராம் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 5,608 பயனாளிகளுக்கு 28 கோடியே 4 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் 6 கோடியே 72 லட்சத்து 90,000 ரூபாய் மதிப்பிலான 22.432 கிலோகிராம் தங்கமும் வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 42,325 பயனாளிகளுக்கு 83 கோடியே 83 லட்சத்து 46,531 ரூபாய் செலவில் மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தில் 1,59,638 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 159 கோடியே 97 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. பள்ளி சிறார் கண்ணொளி காப்போம் திட்டத்தில் 6 மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச கண் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு 7,231 மாணவர்களுக்கு கண் கண்ணாடிகளும், பல் பாதுகாப்பு திட்டத்தில் 1,78,348 குழந்தைகளுக்கு பல் சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளன. 285 கோடியே 50 லட்சத்து 70,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஏழை எளிய குடும்பங்களுக்கு சூரிய மின்சக்தியுடன் கூடிய 17,302 பசுமை வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 1,21,263 விவசாயிகளுக்கு 51 கோடியே 14 லட்சத்து 28,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 86,341 முதியோர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வீதம் 414 கோடியே 43 லட்சத்து 68,000 ரூபாய் ஓய்வூதியமும் 12,386 ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் வீதம் 59 கோடியே 45 லட்சத்து 28,000 ரூபாய் ஓய்வூதியமும் வழங்கப்பட்டுள்ளது. ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்டோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 3,810 ஆதரவற்ற பெண்களுக்கு 18 கோடியே 28 லட்சத்து 8,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 49,534 மாணவ மாணவியர்களுக்கு 67 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள குடிநீர் பராமரிப்பு பணிகள், கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தார் சாலை பணிகள், பிளாஸ்டிக் சாலைகள், புதிதாக கட்டப்பட்டுள்ள கால்நடை மருந்தகங்கள், சங்கராபுரம் தொகுதிக்கான வரையறைகள் பற்றிய விவரங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். ஒருங்கிணைந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தார் சாலை பணி, குடிநீர் பராமரிப்பு பணிகள், வடிகால் பணிகள் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை பணி என மொத்தம் 128 பணிகள் 22 கோடியே 42 லட்சத்து 54,000 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நபார்டு திட்டத்தின் கீழ் 12 கோடியே 61 லட்சம் ரூபாய் செலவில் 55 தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 1 கோடியே 3 லட்சத்து 70,000 ரூபாய் செலவில் 5,485 மீட்டர் நீளம் பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வறட்சி நிவாரண நிதியின் கீழ் 2 கோடியே 91 லட்சத்து 80,000 ரூபாய் மதிப்பில் 61 ஆழ்துளை கிணறுகள் மற்றும் மினி பவர் பம்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒருங்கிணைந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 64 கோடியே 61 லட்சம் ரூபாய் செலவில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. மழைநீர் சேகரிப்பு மற்றும் மேலாண்மை திட்டத்தின் கீழ் 1 கோடியே 17 லட்சத்து 60,000 ரூபாய் செலவில் 23 பண்ணை குட்டைகள், தடுப்பணைகள் மற்றும் கிராம குட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தோட்டக்கலை பயிர் சாகுபடி செய்யும் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் 27 லட்சத்து 54,000 ரூபாய் மதிப்பீட்டில் 5,272 ஹெக்டேர் பரப்பில் சொட்டு நீர் பாசன வசதி மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தீவன பயிர் திட்டத்தின் கீழ் 6,850 ஏக்கர் நிலப்பரப்பில் தீவன பயிர் சாகுபடிக்காக
100% மானியத்தில் 4,96,64,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கோழிப்பண்ணை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 480 நாட்டுக்கோழி பண்ணைகள் 17,16,62,500 ரூபாய் மதிப்பில் 25% மானியத்துடன் தொடங்கப்பட்டுள்ளன. கால்நடை மருந்தகங்களுக்கு 18,70,000 ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. 11 கால்நடை மருந்தகங்கள் 74 லட்சம் ரூபாய் மதிப்பில் பலப்படுத்தப்பட்டுள்ளன. சங்கராபுரம் தொகுதியில் சங்கராபுரம் வட்டத்திற்குட்பட்ட கூடாரம், ஆலனூர், குறும்பலூர், மூலக்காடு, வழக்குழி, சேரப்பட்டு, கள்ளிப்பாறை, வில்வத்தி, பச்சேரி, பெரும்பூர், புத்திராம்பட்டு, மூக்கனூர், சிவபுரம், உலகுடையம்பட்டு, சிட்டந்தாங்கல், உரங்கணி, பூட்டை, அரசம்பட்டு, புதுப்பாலப்பட்டு, வெள்ளரிக்காடு, கீழ்நிலவூர், மேல்நிலவூர், அரவங்காடு, கீழத்துக்குழி, மேலத்துக்குழி, கள்ளிப்பட்டு, கொசப்பாடி, தியாகராஜபுரம், சவுந்தரவள்ளிப்பாளையம், தேவபண்டாளம், அக்ரஹாரப்பண்டாளம், குளத்தூர், வரகூர், அரசரம்பட்டு, விரியூர், செல்லக்காக்குப்பம், திம்மனந்தல், அரூர், கிடங்குடையம்பட்டு, வடசிறுவலூர், பொய்குணம், மாவடிப்பட்டு, மொழிப்பட்டு, வெள்ளிமலை, வேழப்பாடி, கொண்டியநத்தம், சேஷசமுத்திரம், நெடுமானூர், சோழம்பட்டு, வடச்செட்டியேந்தல், ராமராஜபுரம், மஞ்சப்புதூர், வளையம்பத்து, பழையனூர், கல்லேரிக்குப்பம், மல்லியம்பாடி, கண்டிக்கல், மோ வண்ணஞ்சூர், முண்டியூர், திருக்கணங்கூர், பொன்பரப்பட்டு, ஆலத்தூர், அகரக்கொட்டாளம், அணைக்கரை கொட்டாளம், தண்டலை, வாணியேந்தல், அரிய பெருமானூர், வண்ணஞ்சூர், சோமனர்குடி, மோகூர், அலம்பலம், செம்படக்குறிச்சி, மேல்பச்சேரி, எழுதூர், தொரங்கூர், மல்லப்புரம் ஆகிய கிராமங்களும் வஞ்சிக்குழி, சிறுக்கலூர், பெருமநத்தம், கிழக்காடு, வெங்கோடு, மணியார்பாளையம், இன்னாடு, எருக்கம்பட்டு, பன்னிப்பாடி, செம்பரம்பட்டு, கருவேலம்பாடி, நொச்சிமேடு, கரியாலூர், ஆரம்பூண்டி, உப்பூர், வண்டகப்பாடி, தொரடிப்பட்டு, பொட்டியம், நாரணம்பட்டு, வரம் ஆகிய பஞ்சாயத்துகளும் சங்கராபுரம் பேரூராட்சியும் கள்ளக்குறிச்சி வட்டத்திற்குட்பட்ட செல்லம்பட்டு, கரடி சித்தூர், மண்மலை, எடுத்தவாய் நத்தம், பரிகம், மாத்தூர், பல்ராம்பட்டு, தாவடிப்பட்டு, மடவச்சேரி, எருவாய்ப்பட்டணம், கடத்தூர், பாரதம்பள்ளம், தெங்கியநத்தம், தாகரை, பைதாந்துறை, எளியத்தூர், தொட்டியம், தென்செட்டியேந்தல், கள்ளநத்தம், திம்மாபுரம், பாண்டியன்குப்பம், மரவநத்தம், வெட்டி பெருமாளகரம் ஆகிய கிராமங்களும் வடக்கநந்தல், சின்னசேலம் பேரூராட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. சங்கராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட சங்கராபுரத்தில் அரசினர் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி, சின்னசேலத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் ஆகியவற்றை உருவாக்கி ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்கு வழிவகுத்து பல்வேறு பகுதிகளில் உயர்மட்ட பாலங்கள் அமைத்து மலை கிராமங்களுக்கு சாலைகளை ஏற்படுத்தி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி எண்ணற்ற திட்டங்களை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. இவை பற்றிய விவரங்களை இப்ப பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 4 ஆண்டு கால அஇஅதிமுக ஆட்சியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சங்கராபுரத்தில் அரசினர் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி 12,83,00,000 ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டு சுற்றுப்பகுதிகளில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏழை எளிய மாணவ மாணவிகள் இலவசமாக கல்வி பயின்று வருகின்றனர். இதேபோல் சின்னசேலத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் 2,19,948 பேருக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஏழை பெண்கள் திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் பள்ளி படிப்பை முடித்த 1,788 பெண்களுக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் 4,47,00,000 ரூபாய் நிதி உதவியும், பட்டம், பட்டயம் பெற்ற 531 பெண்களுக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் 2,65,50,000 ரூபாய் நிதி உதவியும் என மொத்தம் 2,319 பெண்களுக்கு 7,12,50,000 ரூபாய் நிதி உதவியும், தலா 4 கிராம் வீதம் 9 கிலோ 276 கிராம் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டுள்ளன.
2638 மாணவ மாணவிகளுக்கு 4,42,92,20 ரூபாய் மதிப்பிலான விலையில்லா மடிக்கணினிகளும் 863 பேருக்கு விலையில்லா ஆடுகளும் 1453 பேருக்கு கறவை மாடுகளும் வழங்கப்பட்டுள்ளன. சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னசேலம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஏர்வாய்ப்பட்டினம் சோமண்டார்குடி இடையே கோமுகி ஆற்றின் குறுக்கே 2,80,00,000 ரூபாய் செலவில் உயர்மட்ட பாலமும், பாண்டியங்குப்பம் வெட்டி பெருமாளகரம் இடையே மயூரா நதியின் குறுக்கே 1,25,00,000 ரூபாய் செலவில் உயர்மட்ட பாலமும், சின்னசேலம் கனியாமூர் இடையே 2,28,00,000 ரூபாய் செலவில் உயர்மட்ட பாலமும் கட்டப்பட்டுள்ளன. இதேபோல் சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் அரசம்பட்டு ரங்கப்பனூர் இடையே 3,73,00,000 ரூபாய் செலவிலும், மஞ்சப்புத்தூர் ராமராஜபுரம் இடையே 2,40,00,000 ரூபாய் செலவிலும் உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. கல்வராயன் மலையில் ஊராட்சி ஒன்றியத்தில் புதுப்பாலப்பட்டு வடபாலப்பட்டு இடையே 3,35,00,000 ரூபாய் செலவிலும், எடுத்தவாய்நத்தம் மட்டப்பாறை இடையே 2,95,00,000 ரூபாய் செலவிலும் உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. ரிஷிவந்தியம் ஊராட்சி ஒன்றியத்தில் பிரம்மகுண்டம் ராவுத்தநல்லூர் இடையே 3 கோடி ரூபாய் செலவிலும் உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி ஊராட்சி ஒன்றியத்தில் பரமணத்தம் கல்லேரிக்குப்பம் இடையே முக்தா ஆற்றின் குறுக்கே 1,15,00,000 ரூபாய் செலவிலும், ஆலத்தூர் பிச்சநத்தம் இடையே 1,15,00,000 ரூபாய் செலவிலும், எடுத்தவாய்நத்தம் கொசப்பாடி இடையே 2,32,00,000 ரூபாய் செலவிலும் உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. சங்கராபுரம் தொகுதியில் மொத்தம் 26,38,00,000 ரூபாய் செலவில் 11 உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. நெடுஞ்சாலைத்துறை மூலம் 91 பணிகள் எடுக்கப்பட்டு 196 கிலோமீட்டர் நீளத்திற்கு 7,51,00,000 ரூபாய் செலவில் தார் சாலை போடப்பட்டுள்ளது. சங்கராபுரம் தொகுதிக்குட்பட்ட கல்வராயன் மலையில் வாழும் மலைவாழ் மக்களுக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. மலைவாழ் மக்களின் வசதிக்காக 12 கோடி ரூபாய் செலவில் சின்ன திருப்பதி சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதேபோல் மணப்பாச்சி, மணியார்பாளையம், பெரும்பூர், ஊத்துக்காடு, மோச்சவளவு, தாழ்தேவனூர், வெங்கம்பாடி உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களுக்கு 5 கோடி ரூபாய் செலவில் தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மலைவாழ் மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரை 5,859 மலைவாழ் இனத்தவருக்கு சாதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. சங்கராபுரத்தில் அரசினர் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி, சின்னசேலத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் ஆகியவற்றை உருவாக்கி ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்கு வழிவகுத்தமைக்கும், பல்வேறு பகுதிகளில் உயர்மட்ட பாலங்கள் அமைத்தமைக்கும், மலை கிராமங்களுக்கு சாலைகளை ஏற்படுத்தி மலைவாழ் மக்களுக்கு சாதி சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியமைக்கும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அலுவலர்கள், பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. சங்கராபுரம் ஒழுங்கு பள்ளிக்கூடத்தில் 2000 மெட்ரிக் டன் கொண்ட கிடங்கு எங்களுக்கு கட்டி கொடுத்ததுனால விவசாயிகளுக்கும் வியாபாரி பெருமக்களுக்கும் அதனால ரொம்ப பயனுள்ளதாக உள்ளது. மக்கள் முதல்ல அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. தண்ணி வசதிக்காக கிணறு நோண்டி கொடுத்துருக்காங்க, மின் விளக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க, சோலார் மின் விளக்கு, பயணிகள் நிக்கிறதுக்கு நெல் கூடவங்க தந்திருக்காங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அங்கன்வாடி கட்டிடம்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கோம். ஏர்வாப்பட்டினம் கோமிகி நதியில் பாலம் ஒன்று 2,80,00,000 கட்டி கொடுத்தாங்க. இந்த பாலம் கட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு கரும்பு லோடு ஏற்றிட்டு வர்றதுக்கும் பொதுமக்கள் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வசதிக்கும் வசதியாக இருக்குது. இந்த பாலம் கட்டி கொடுத்த அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. விழுப்புரம் மாவட்டம் அரசமுட்டு கிராமத்தில் சிறப்பான முறையில் ஒரு 3,73,00,000 அளவில் இந்த பாலத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மக்களின் கனவு நீங்கள் நனவாக்கி சொன்னால் அது மாண்புமிகு அம்மா அவர்களால் தான். எங்கள் கிராமத்தை சார்பாகவும் இந்த சுற்றுப்புற கிராமத்தை சார்பாகவும் ஒரு மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கராபுரம் ஒன்றியம் அரசமுட்டு கிராமத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டணம் 38 லட்சம் ஒதுக்கி கட்டி கொடுத்து மக்களுக்கு பயன்படும் அளவிற்கு எங்களை செஞ்சு கொடுத்துறோம். மக்கள் முதல்வர் அம்மா சுற்றி இருக்கிற 30 கிராமங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் சிகிச்சைக்கு போகணும், சங்கராபுரம் தான் போய் அவனை 10 கிலோமீட்டர் அளவுக்கு ஆரம்ப சுகாதார ஒதுக்கி கொடுத்த மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
சங்கராபுரம் அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக மாற்றியது. அரசு பல்நுட்ப தொழில்நுட்ப கல்லூரிக்கு 12 கோடி ரூபாயில் புதிய கட்டணம் கட்டியது. சிப்காட் தொழிற்பேட்டை வளாகத்துக்கு 3 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கியது. பொதுமக்களுக்காக 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருத்துவமனை கட்டியுள்ளது. சங்கராபுரம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டணம் கட்டப்பட்டுள்ளது. 2000 டன் கொள்ளளவுள்ள 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குடோன் ஒன்று கட்டியுள்ளது. இது போன்ற ஏராளமான எண்ணற்ற திட்டங்களை மாண்புமிகு மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அரசு செயல்பட்டு வருகிறது. சங்கராபுரம் தொகுதி மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2013ஆம் ஆண்டு சங்கராபுரத்தில் அரசினர் தொழில்நுட்ப கல்லூரி மாண்புமிகு மக்களின் முதல்வர் அவர்களால் துவங்கப்பட்டது. இக்கல்லூரியில் 5 பிரிவுகள் உள்ளன. சிவில் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மற்றும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் உள்ளது. ஒவ்வொரு துறையிலும் சுமார் 60 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இக்கல்லூரியில் செய்முறை எனக்கூடிய லெபார்டரி அனைத்து துறைகளுக்கும் அமைக்கப்பட்டுள்ளது. கம்ப்யூட்டர் லேப், பிசிக்ஸ் லேப், கெமிஸ்ட்ரி லேப், ஒர்க் ஷாப் போன்ற லெபார்டரிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பயிலும் மாணவர்களுக்கு இலவச புத்தகங்களும் சீருடைகளும் லேப்டாப் மற்றும் அவர்கள் பயில்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் இலவசமாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்படுத்தி கொடுத்த நமது மாண்புமிகு மக்களின் முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கராபுரத்தில் அம்மாவால் ஆரம்பிக்கப்பட்ட அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். நான் திருக்கோயிலேருந்து வரதுக்கு பஸ் பாஸ் எல்லாம் ஃப்ரீயாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அம்மா. அதுவும் இல்லாமல் இங்கே காலேஜ் கட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே ஆடிட்டோரியம், காலேஜில் இலவசமாக லேப்டாப்பு, புக்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க அம்மா. அப்புறம் இங்கே ஜிம் இருக்குது, காலேஜில் லைப்ரரி இருக்குது, எல்லாரும் படிக்கிறதுக்கு எல்லாமே அம்மா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்காலர்ஷிப்பு, அப்புறம் லேப்டாப், பஸ் பாஸ் வசதிகள், இலவசமாக நாங்கள் போக்குவரத்துக்கு எல்லாம் அமைச்சு கொடுத்ததுனால நாங்கள் போயிட்டு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. சங்கராபுரத்தில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கல்லூரியை அமைச்சு கொடுத்த அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே ஐடிஐ திறந்ததால எலக்ட்ரிஷியன் பிரிவில் சேர்ந்துருக்கிறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐடிஐ இங்கே திறந்துருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இங்கே எலக்ட்ரிஷியன் கோர்ஸில் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப எங்களுக்கு அம்மா ஆட்சியில் எங்களுக்கு ரோட்டு வசதி வந்து பக்கத்துலேயே தெருவுக்கு பைப் போட்டிருக்காங்க. தெருவுக்கு பைப் போட்டு எங்களை குடி தண்ணி டேங்க் கட்டி கொடுத்து தார் ரோடு போட்டு பிள்ளைங்களுக்கு சைக்கிள் கொடுத்து குழந்தைங்க நீட்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. பசுமை வீடு கொடுத்துருக்காங்க, கறவை மாடு கொடுத்துருக்காங்க. முன்னெல்லாம் ஓஏபி 400 ரூபாய் தான், இப்போ 1000 ரூபாய். நன்றி அம்மாவுக்கு. தார் சாலை வசதி அமைச்சு கொடுத்துருக்காங்க. முதியோர்களுக்கு ஓஏபின்ற திட்டம் அடைஞ்சிருக்குது. முதியோர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பசுமை வீடு, அதுக்கு கூடவே சோலார் லைட் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் பக்கத்தில் நாங்கள் கள்ளக்குறிச்சியோ அந்த பக்கம் சேலமே போய் தான் சிகிச்சை பண்ணிக்கணும். ஆனால் அதுவெல்லாம் இல்லாமல் இப்போ எல்லா வசதியும் எங்களுக்கு கொண்டு மாவடிப்பட்டில் பக்கத்தில் அருகாமையில் கொடுத்துருக்காங்க. இந்த உதவியை அனைத்து மக்களுக்கும் செஞ்சு கொடுத்த அம்மா அவர்களுக்கு எங்களுடைய இந்த கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு செயல்படுத்தியுள்ள வளர்ச்சிப் பணிகள், நிறைவேற்றப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள், விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட சங்கராபுரம் தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் பற்றிய விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.